இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவும் ஃப்ளட்டரை வந்து எப்படி வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் யூஸ் பண்ணுறது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் கூகுள் குரோமில் ஆண்ட்ராய்ட் எஸ்டிகேன்னு சர்ச் பண்ணி அதில் தரப்பட்ட இந்த வெப்சைட்டில் வந்து நாங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை வந்து நாங்கள் விண்டோஸுக்குரியது 64 பிட்டுக்கான உரியதையும் வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். இதில் வந்து ஐ ஹேவ் ரீட்டன் அதை டிக் பண்ணி டவுன்லோட் பண்ணதை கொடுத்தோம்னா நாங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து ஃப்ளட்டரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது என்பது பற்றி பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ட்ரோல் ஆகி முடிஞ்ச பிறகு அதை எக்ஸ்ட்ராக்ட் கீயர்ன்றதை கொடுத்து நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு அந்த ஃபைலை அப்படியே காப்பி பண்ணிட்டு கொண்டு போய் அதை வந்து சி ட்ரைவில் வந்து நாங்கள் சேவ் பண்ணணும். சி ட்ரைவில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் வந்து நாங்கள் நேமை வச்சுட்டு ரீநேம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து அவளை அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினதுக்குள்ளே இருந்த ஃபைல்ஸ் அவ்வளோத்தையும் வந்து பேஸ்ட் பண்ணுவேன். அந்த ஆண்ட்ராய்டு ஃபைலுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணின அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அவ்வளோ ஃபைலையும் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஆண்ட்ராய்டுக்கு பின்னுக்குள்ளே போய் சிஎம்டி ஓப்பன் பண்ணி தொடர்ந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் எப்படி வந்து ப்ரொஜெக்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணி நாங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி ப்ரொஜெக்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ப்ரொஜெக்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணுவது என்பது பற்றி இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். தொடர்ந்து இதை வந்து டோன்ட் சென்ட் இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் இதில் பட்டனை கிளிக் பண்ணி இதில் நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்தோம்னா இதில் வந்து ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் வந்து ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு டெக்ஸ்ட் பட்டன் ஒன்றை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து டெக்ஸ்ட் பட்டன் ஒன்றை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகணும். அதே நேரத்தில் அது அங்கே தரப்பட்ட ஒரு டெக்ஸ்ட் பட்டனை செகண்ட் பேஜில் இருக்கிற டெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்க இன்னொரு இப்போ கோட்டு செகண்ட் பேஜ் இதில் தரப்பட்ட டெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்க கோட்டு செகண்ட் பேஜ் அந்த டெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்க அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகணும். அதே மாதிரி அதில் தரப்பட்ட முதல் பட்டனை கிளிக் பண்ணி கோட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு முதலாவது பேஜ் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஒரு பட்டனை கிளிக் பண்ணிக்க இன்னொரு பேஜுக்கு போகிற மாதிரி இந்த ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் ஃப்ளட்டரை பயன்படுத்தி ஒரு பேசிக்கான ஒரு ஆப்ஸ் வந்து ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கலாம். அதை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது என்பதை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். கோட்டு செகண்ட் பேஜ் என்ன கிளிக் பண்ணிக்க செகண்ட் பேஜுக்கு போகணும். கோட்டு ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன கிளிக் பண்ணிக்க ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வரணும். லிப்புக்கு வந்து main.art என்ற ஃபைல் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து பாடிக்கு வந்து நாங்கள் டெக்ஸ்ட் பட்டன் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். பாடிக்கு டெக்ஸ்ட் பட்டன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளே ஒரு பில்டர் யூஸ் பண்ணி செகண்ட் பேஜுக்கு போகிற மாதிரி நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பில்டர் கண்டெக்ஸை யூஸ் பண்ணி செகண்ட் பேஜ் கொடுத்து அந்த செகண்ட் பேஜ் என்ற பேரில் வந்து ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். முதலாவதாக வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் என்ற கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பேஜ் என்ற கிளாஸ் வந்து ஸ்டேட்லெஸ் விட்ஜஸ் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து நாங்கள் அதுக்குள்ளே ஒரு ஆப் பார் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ற பேரில் வந்து டெக்ஸ்ட் கொடுத்துருக்குறோம். ஆப் பாருக்கு வந்து அதோட வந்து பேக்ரவுண்ட் கலராக வந்து அதுக்கு வந்து ரெட் அண்டும் கொடுத்துருக்கிறோம். தொடர்ந்து அதுக்கு வந்து ஒரு பாடி எழுதியிருக்கிறோம். பாடிக்கு வந்து பாடி சென்டரில் வர மாதிரி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி டெக்ஸ்ட் பட்டனும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதுக்குள்ள வந்து பில்டரை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து செகண்ட் பேஜ் என்ற இன்னொரு கிளாஸில் இன்னொரு ஃபைலில் வந்து செகண்ட் பேஜ் என்ற பேரில் வந்து நாங்கள் இன்னொரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளே வந்து டெக்ஸ்ட் கோட்டு செகண்ட் பேஜ் என்ற ஸ்டைல் க்ரியேட் பண்ணி டெக்ஸ்ட் கோட்டு செகண்ட் பேஜ் என்றதை வந்து கால் பண்ணியிருக்கிறோம். அதோட அந்த டெக்ஸ்ட் ஃபொண்டையும் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து செகண்ட் பேஜ் என்ற ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். செகண்ட் பேஜ் இன்னொரு செகண்ட் பேஜ் .art என்ற ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளே இந்த செகண்ட் பேஜ் என்றருக்கு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். செகண்ட் பேஜ் .art ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளே வந்து நாங்கள் அந்த கிளாஸை கால் பண்ணியிருக்கிறோம். செகண்ட் பேஜ்ன்றதை கால் பண்ணி
இதில் வந்து இதில் க்ரியேட் பண்ண செகண்ட் பேஜ் என்ற இதை வந்து அங்கே வந்து செகண்ட் பேஜ் என்ற பேரில் வந்து நாங்கள் அங்கே வந்து ஒரு கிளாஸில் க்ரியேட் பண்ண கிளாஸில் வந்து செகண்ட் பேஜ் என்ற ஸ்டைல்லெஸ் விட்ஜெட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த செகண்ட் பேஜை தான் வந்து அங்கே ஹோல்ட் பண்ணி நாங்கள் ஸ்டைல்லெஸ் விட்ஜெட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து கீழே வர டெக்ஸ்ட் அதுக்கு வர அண்டர்லைனுக்கு கன்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து அந்த வர கீழே வர அண்டர்லைன் அதை வந்து சால்வ் பண்ணி கொள்ளலாம். தொடர்ந்து செகண்ட் பேஜ் டாட் அண்ட் ஃபைலில் வந்து நாங்கள் இப்போ செகண்ட் பேஜ் என்ற பேரில் வந்து ஒரு ஸ்டைல்லெஸ் விட்ஜெட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணினாங்க. அதுக்குள்ளே ஒரு அப் பார் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து செகண்ட் பேஜ் என்ற ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கிறோம், டைட்டில் வச்சுருக்கிறோம். க்ரியேட் பண்ண அப் பாருக்கு தொடர்ந்து கோ டு ஃபர்ஸ்ட் பேஜ் என்றதை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வர மாதிரி நாங்கள் ஒரு டெக்ஸ்ட் பட்டன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். டெக்ஸ்ட் பட்டன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். பாடிக்குள்ளே சென்டராக வர மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பட்டன் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து கோ டு ஃபர்ஸ்ட் பேஜுக்கு செகண்ட் பேஜில் நின்று கிளிக் பண்ணிக்க எங்களை ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போகிற மாதிரி நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன் ப்ரெஸ்ன்றதை கிளிக் ப்ரெஸ் பண்ணிக்க எங்களுக்கு வந்து navigator.pop கண்டெக்ஸ்ட் இப்படி வந்து நாங்கள் சாம்பிள் ஒரு Flutter ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணிக்க இன்னொரு பட்டனை கிளிக் பண்ணிக்க முதல் பேஜுக்கும் வர மாதிரி இப்படி வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.